வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டைட்டில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆர் மெயில் பண்ணுங்கள். ஷுவராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். பன்னிரெண்டு ராசிகளில் வந்து யார் வந்து அதிகம் பொய் சொல்லுவாங்க இப்படின்னு ஒரு டைட்டில் வந்திருக்கு. பொய் சொல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. பட் எதுக்கு பொய் சொல்லுவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க பொய் சொல்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மேஷராசி பொதுவாக பொய் சொல்லுவாங்க. ஜென்ரலாக பொய் சொல்ல விரும்புறதில்ல, பொய் சொல்கிறவங்களையும் பிடிக்காது. பட் ஆனால் இவங்க பொய் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்க, என்ன ரீசனுக்காக சொல்லுவாங்க? தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னோட கௌரவம் காப்பாற்றப்படணும், தனக்கு எந்த விதமான ஒரு இழிவான பேர் வரக்கூடாது. குறிப்பாக இந்த பொருளாதாரம், தன்னோட குடும்பம் இதை காப்பாற்றணும் அண்டு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு லாபம் வருது. இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக சில இடங்களில் சில நேரங்களில் எப்பயாவது பொய் சொல்ல வேண்டி வந்தால் பொய் சொல்வார்கள். மெயின் அவங்களுக்கு கௌரவம், அதுக்கப்புறம் நன்மதிப்பு, அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் தன்னோட குடும்பம், இதுக்காக சிறிய பொய்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ரிஷபம் பொய் சொல்கிற இயல்பான குணம் அதிகம் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு குறும்புத்தனமான பொய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நண்பர்கிட்ட சொல்லலாம், உறவுகள்கிட்ட சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு குறும்புத்தனமான பொய் அப்படின்னு ஒரு கொஞ்சம் வரும். சில இடத்துல என்னென்னா தன் மீது வந்து ஒரு தேவையற்ற மற்றவங்க வந்து இப்படி சொன்னால் இது ரொம்ப இழிவாக நினச்சிப்பாங்க, இல்லைனா ரொம்ப நம்மளை தாழ்வாக நினச்சிப்பாங்க, நம்மளை ரொம்ப வீக்காக நினச்சிப்பாங்க. அதுக்காக அதை இந்த மூடி மறைக்கிறதுன்னு சொல்லலாம், பூசி மொழுகிறது, சரியாக சொல்லலாம் பூசி மொழுகிறது, அந்த மாதிரி ஒரு பொய் இது வந்து ரிஷபத்துக்கு உண்டு. அதே மாதிரி பொதுவாக ரிஷபத்துக்கு வந்து பணம், புகழ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்டம் அதிகம், அழகு இதெல்லாம் நாட்டம் அதிகம். அந்த மாதிரி சில சூழ்நிலையில் சில பொய்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தன்னை மீறியும் வரும். பொய்க்கு ரிஷபம் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது. பொய் சொல்லும் ராசி, அதாவது அது அது கள்ளத்தனமாக அது வந்து சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு இயற்கையாகவே அது வந்து ஒரு பூர்ணமான திருப்தியும் கொடுக்கும். அதுக்காக பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறது கிடையாது. பட் பொய் என்பது அவங்களுக்கு அது பொய்யாகவே தெரியாது. மிதுனம் வந்து பொய் சொல்கிற லிஸ்ட்டில் ராசியில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். மிதுனம் வந்து எல்லா சமயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நடக்கணும், அது சாதுரியமாக எல்லாமே உண்மையாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக சொன்னால் கண்டிப்பாக அவன் நம்பவும் மாட்டான், ஏற்றுக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் பொய் கலந்து சொன்னால் தான் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பொய் கலந்து, இப்போ தங்கத்தில் எப்படி செப்பு கலந்தால் ஒரு ஆபரணமாக மாறுதோ, மிதுனம் அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளையும் ஒரு பொய்யான வார்த்தை வந்து கலந்து வரும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதில் ஒரு வாசகம் இருக்குது, அதில் ஒரு வார்த்தை ஒரு பொய்யை ஆட் பண்ணால் சுவாரஸ்யம் கூடும். அப்படிங்கிறதுக்காக அந்த சுவாரஸ்யத்துக்காக அந்த நிகழ்வு நடக்கணும், அது கரெக்டாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய்யான வார்த்தை அப்படியே ஆட் ஆகும். அது குடும்பத்துலேயும் வரும், சொசைட்டிலையும் வரும், உங்களுடைய ஒர்க்லேயும் வரும். எல்லாத்துலேயும் இந்த மிதனத்துக்கு பொய் என்பது அது பொய்யாகவே தெரியாது, அது ரத்தத்திலே ஊறுற மாதிரி. கடகம் வந்து பொய் சொல்லுவான்னு கேட்டால் கண்டிப்பாக பொய் சொல்லுவாங்க. எல்லாராச்சும் பொய் சொல்லுவாங்க. பட் கடகத்துக்கு பொய் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். தனக்கு ஆதாயங்கள், தனக்கு என்னெல்லாம் ஆதாயங்கள் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், மெயினாக ஃபேமிலியில் வந்து நமக்கு என்னெல்லாம் சப்போர்ட் வேணும், எதை சொன்னால் இந்த காரியம் நடக்கும், எதை சொன்னால் இது கிடைக்கும், எதை சொன்னால் இது கொடுப்பாங்க அப்படிங்கிற நுணுக்கத்தை தெரிஞ்சு அந்த இடத்துல அவங்க வந்து பொய் சொல்கிறது. மற்றவங்கள போட்டு கொடுக்குறது, மற்றவங்கள மாட்டி வரதில் பொய் சொல்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்கள் தனக்கு ஆதாயமாக சாதகமாக மாறுறதுக்காக சின்ன சின்ன பொய்கள், ப்ளஸ் நம்ம தப்பிக்கிறதுக்காக சில பொய்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகத்துக்கு சில பொய்கள் வரும். சிம்மம், நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மம் ரொம்ப நேர்மையான ராசி, பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பொய் சொல்லுவாங்க. பட் கம்மியான, அதாவது சும்மா டெய்லி லைஃப்பில் டெய்லி வந்து பொய் சொல்லியே வாழ்க்கை நடத்துகிற குணம் வந்து சிம்மத்துக்கு கிடையாது. பட் சிம்மம் எந்த இடத்துல வந்து ஒரு பொய்யை உரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, தான் வந்து ஒரு தப்பை பண்ணிடுறாங்க, மிஸ்டேக் நடந்துடுச்சு, அதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்க முடியல, அதனால் கொஞ்சம் ஏதாவது சுற்றி வளைச்சி கொஞ்சம் அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. ஸோ தன்னோட மிஸ்டேக்ஸு, தன்னுடைய இயலாமை, இல்லை தன்னால் முடியாத ஒரு காரியம், ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சுது, அதை எப்படியாவது கவர் பண்ணணும், அங்கே நான் ஒரு பொய்யை சொன்னால் தான் தப்பிக்க முடியும், ரைட், அங்கே அதை சொல்லிவிடுவோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிறத பொய் சொல்லி அந்த பொய்லையும் வேறு உறுதியாக இருப்பாங்க. இது வந்து சிம்மத்துடைய ஒரு நேச்சர். கன்னி வந்து பொய் சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கன்னி எப்போவுமே வந்து அது வந்து பொய்யெல்லாம் பொய் மாதிரியே தெரியாது. பொய்யெல்லாம் ஒரு துளி கூட இது பொய் தானே நீங்கள் நம்ப முடியாது, அது உண்மையே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பொய். ஸோ பாதி பொய் பாதி உண்மை பாதி பொய் பாதி கலந்தது தான் கன்னியுடைய குண வெளிப்பாடு. தட் மீன்ஸ் அது இயல்பாகவே அது அவங்களுக்கு வந்துடும், அவங்களாலே அது உணர முடியாது ஒரு பொய்ன்னு.
அது உண்மை தானே, அது இல்லை சில பேர் உண்மையாக ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சர். துலாம் துலாம் வந்து பொய் சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லி ஏமாற்றி இது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொய்யை சொன்னால் அதனால் தனக்கு ஒரு லாபம் இருக்குது, இல்லை அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பொய்யை சொன்னால் எல்லாமே சாலிடாக ஒரு பொய் சொல்லுவாங்க. அதுதான் துலாம் கொண்டு. ஸோ பொய்யே சொல்லாத ஒரு உத்தம புத்திரர்கள் அல்லது உத்தம குணங்கள் அப்படிங்கிறத நம்ம துலாமில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் பொய் கலந்த வாழ்க்கை இருக்குது. தேவைப்படுற இடத்துல தேவைப்படும் பொழுது அது வந்து வெளிப்படுத்தக்கூடிய குணமும் உண்டு. விருச்சிகம் வந்து பொய் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. எப்போ வந்து ரொம்ப அவங்க வீக்காக ஆகிறாங்களோ, ரொம்ப பலகீனமாக ஆகிறாங்களோ, எப்போ வந்து தனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்புகிறாங்களோ அப்போ அந்த பொய் வெளியே வந்துடும். தட் மீன்ஸ் நமக்கு இதுக்கு மேலே இது சொன்னால் தான் நமக்கு வந்து இந்த ஆதாயம் கிடைக்கும், இல்லை இது தப்பிக்க முடியும், இல்லை நம்ம பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும், நமக்கு வந்து இது உண்மையாக சொன்னால் நமக்கு வந்து பயங்கரமான காயங்கள் தான் வரும் அப்படின்னா அந்த பொய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வந்து உணர்வுபூர்வமாக சொல்கிறது தான். தனுசு நல்லாவே பொய் சொல்லுவாங்க. தனுசு ராசி நிறைய சொன்னால் அது வந்து ஒரு மனிதன் மிருகம் கலந்த ஒரு ராசி. ஸோ மனிதன் வந்து உண்மையை பேச நினச்சாலும் அந்த மிருகம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகம் பொய் சொல்லும். ஸோ பொய் உண்டு. அது வந்து ஒரு பெருமைக்காக இல்லை, அது இயல்பாகவே அந்த குணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை சொன்னால் தான் இதை மறைக்க முடியும், இதை சொன்னால் தான் இங்கே தப்பிக்க முடியும், இதை சொன்னால் தான் நம்ம மாட்டாமல் இருக்க முடியும், அப்போ அந்த பொய்யை சொல்லணும், பொய்யை சொன்னால் தான் நம்மளை மிகைப்படுத்திக்க முடியும். அந்த இடத்துல அந்த பொய் வரும். அதிகம் பொய் சொல்லணும்னு சொல்ல, பட் பொய் இருக்கு. மகரம் வந்து பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. மகர ராசி சனியுடைய ராசி. அது வந்து பொய்யெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பொய் சொல்கிறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, நான் பொய் சொல்கிறதுனால யாருக்கும் எந்த பாதகமும் கிடையாது, அதனால் நான் இதை வந்து இயல்பாகவே சொல்கிறேன்ற மாதிரி ஒரு குண வெளிப்பாடு தான். அதுக்காக அது பொய் சொல்லியே வாழ்க்கை முழுக்க வாழ்வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவைப்படும் போது அந்த பொய் என்பது அது மெய்யாகவே அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு பொய் உரைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கும்பம் பொய் சொல்லுவாங்க. சனியுடைய ராசி டெஃபினட்டாக பொய் சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. கும்பம் வந்து தனக்கு காரியம் நடக்கிறதுக்காக என்ன வேணால் பொய் சொல்லுவாங்க, தன்னுடைய ஆதாயங்கள் நடக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க, தனக்கு ஒரு விஷயம் முடியணுன்றதுக்காக ஒரு பொய் சொல்லலாம். ஸோ அது வந்து இயல்பாக வரக்கூடியது தான். ஒன்றும் அதுக்கு பயந்து போய் ஒளிஞ்சு போயெல்லாம் சொல்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கும்பராசிகள் உண்மையை மறைப்பார்கள், உண்மையை மறைக்கக்கூடிய குணமும் உண்டு. நிறைய வார்த்தை வந்து டக்குன்னு வராது, அப்படியே வந்தாலும் அது வந்து எல்லாமே கலந்து தான் இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி தான் தேடி வார்த்தைகளை பிடிக்கணும். மீனம் பொய் உரைப்பார்களா, பொய் சொல்வார்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா ராசிக்கும் உட்பட்டது தான். ஸோ மீனமும் பொய் உண்டு. தேவைப்படும் பொழுது தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக ஒரு சில பொய்களை சொன்னால் இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக ஒரு சில பொய்களை சொல்வார்கள். இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. எல்லா ராசிக்காரர்களுமே பொய் என்பது வரும். பட் என்னென்ன காரணத்துக்காக வருன்றது தான் வித்தியாசங்கள் இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ.